ஹலோ காய்ஸ், வெல்கம் டு எக்ஸ்பிளைனர். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிவைனிங் டிசைனுங்கிற மாணவரால் எபிசோட் 16 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங் சீன்லேயே அந்த அட்வென்ச்சர் கிட்ட தான் என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. அங்கே லீடர் மாரி நிற்கிறான் வந்து, நீ கேப்டன் ஆக விரும்புறியா அப்படிங்கிறான். பக்கத்தில் அந்த சர்வ் சட்டையும், உன் மரியாதை நீனே கெடுத்துக்காத, நாங்கள் எவ்வளோ பெரிய பார்ட்டி தெரியுமா, எங்கள் பார்ட்டியில் எவ்வளோ ஆளுங்க இருக்காங்க தெரியுமா, நீ என்னை சிரிக்கலாம் வைக்க வேணாம் அப்படின்னு அவன் சொல்கிறான். இதுக்கு ஹீரோ வாங்கிட்டு வந்தவனும், கேப்டனா உனக்கே இது ஓவரா தெரில. அதுக்கு ஹீரோ, இது கொஸ்ட்டுக்காக தான், நீ கவலைப்படாத. அதுக்கு அந்த மாட்டுக்கொம்பு வச்சிருக்கவன், மற்ற பல பார்ட்டியும் அதை தேடிட்டு இருக்காங்க, அவங்க நிறைய தடவை தோற்றுருக்காங்க, நாங்கள் கூட 6 தடவை தோற்றுருக்கோம். ஒவ்வொரு தடவை நாங்கள் இதை முயற்சி பண்ணும்போதும் நிறைய போர்ஷனும் நிறைய எக்யூப்மெண்ட்டும் நிறைய ஆளுங்களையும் செலவு பண்ணியிருக்கோம். இதுக்கு நாங்கள் ஏற்கனவே 2 தங்க காசு செலவு பண்ணியிருக்கோம். அப்போ இது அதிக காசு சம்மந்தப்பட்டதா? என்ன நீங்கள் கேப்டன் ஆக்கினீங்கன்னா நிலைமை மோசமாகுதுன்னு நான் உங்களுக்கு வாக்களிக்கிறேன். இப்படி சொல்ல உனக்கு என்ன நம்பிக்கை இருக்கு? கேப்டன், நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்க, நான் அவனை மூஞ்சிலே ஊத்துறேன். சரி, நீங்கள் சொன்ன 3 கண்டிஷனை நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஆனால் இந்த கொஸ்டை நீங்கள் முடிக்கலனா அப்புறம் அந்த ஒரு பார்ட்டி கேப்டனா உங்களை சும்மா விட மாட்டேன். அப்படி அவன் சொன்னதை கேட்டு, நீங்கள் உண்மையாக சீரியஸாக சொல்கிறீங்களா அப்படின்னு அந்த சிவப்பு ஆர்மர் போட்டிருக்கோம் சொல்கிறான். ஹீரோவும், நல்லது, நம்ம ஒன்றா சேர்ந்து பண்ணால் இதை கன்ஃபார்ம் அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறான். அந்த சிவப்பு ஆர்மர் போட்டிருக்கிறவன், நீங்கள் இவனை நம்புறீங்களா? இந்த பையனை, அவன் ரொம்ப வீக்காக இருக்கான், அதோட அவன் வெறும் லெவல் 9 வாரியர் தான். அவன் அப்படி சொன்னதுக்கு அந்த கேப்டனும், உன்ட்ட வேறு ஏதாவது இருக்கா இன்றைக்கி இந்த கோஸ்ட்டை கிளியர் பண்ண? ஆனால் அவனை கேப்டனாக மாற்றுறது இது வெளிப்படையாக ஒரு மோசடி மாரி இருக்கிறது. சமீபத்தில் எங்கள் பார்ட்டியோட ரொம்ப போராடிட்டு இருக்கோம். அதோட அந்த விக்டர், அவனை யாரோ நல்லா ஏமாத்திருக்காங்க. அதோட அவன் நம்ம பார்ட்டிக்கு ஏற்றவனே இல்லை, அவனை நம்ம உதச்சி உடனே வெளியே தள்ளணும். அதுக்கு அந்த கேப்டனும், நம்ம கில்டில் எவ்வளோ சிரிச்சோன்னு உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, ஏன்னா நம்மளும் ஒன்றும் அடையல, மற்றவனும் ஒன்றும் அடையல. நியூ கோஸ்ட்டை நம்ம கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணோம்னா நம்மளுக்கு நல்ல பேர் கிடைக்கும். அதோட இதை தவிர நம்மளுக்கு வேறு வழியில் ஒரு சின்ன வாய்ப்பு இருந்தாலும் அதை எடுத்துகிட்டு இந்த கோஸ்ட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். அப்புறம் இது ஒரு மோசடியாக இருந்தா ஆர்வி, அந்த பையனை நான் சும்மா விட மாட்டேன். இவங்க அந்த பார்ட்டி தானே, இவங்க எப்படியும் அந்த திரும்பி வர கொம்பை வச்சு திரும்பி தான் வர போகிறாங்க. இல்லை, வெயிட் பண்ணுங்க, இப்போ அந்த கேப்டன் ஹார்வி இல்லை, அப்புறம் முன்னாடி வரவன் யாரு, அவனுக்கு எப்படி இப்படிப்பட்ட சட்டெல்லாம் கிடச்சிது? பிக் கோட் பார்ட்டி, உங்கள் கேப்டன் என்ன நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்களா? நீங்கள் இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட சாப்பாடும் கூட வழி இல்லாமல் போயிடும். உங்கள் பணத்தை கரெக்டாக செலவிடுங்க. ஹீரோ வாங்கிட்டு வந்தவன், அந்த பார்ட்டியோட கேப்டன் நம்ம பார்ட்டி எப்பயுமே அவனோட போட்டியாக நினச்சிட்டு இருப்பான். ஆனால் அவன் உண்மையதான் சொல்கிறான், நாங்கள் தொடர்ச்சியாக தோற்றிக்கிட்டே இருக்கோம், அதனால் நாங்கள் ஒன்றுமே சம்பாதிக்கல. அதனால தான் கேப்டனும் மற்றவங்களும் ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்காங்க. அதோட நம்ம பார்ட்டியோட நிலை ரொம்ப மோசமாக இருக்குது. அதுக்கு ஹீரோ, ஆல்ரைட், நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், உங்களுக்கு குறுக்க வந்ததுக்கு எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு ஹீரோ சொல்கிறதுக்கு, ஹர்வி, உன் கேப்டன் இப்படி இருக்கான், நீங்கள் அந்த திரும்பி வர கொம்பு யூஸ் பண்ணும்போதும் இவன் இப்படியே இருக்கானான்னு பார்ப்போம், ஃபஸ்ட்டு தெளிவாக இதை அனலைஸ் பண்ணி அப்புறம் எல்லாத்தையும் முடிவு பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ட்ரி ஆகிறான். சரி வாங்க இப்போ உள்ளே போகலாம் அப்படின்னு ஹீரோ எல்லாத்தையும் அழைச்சிட்டு போகிறான். விக்டர் சொன்னபடியே பார்த்தா இந்த இடம் ஒரு சதுப்பிடமாக இருக்கும், அதோட இங்கே நிறைய மான்ஸ்டரில் மறைஞ்சிருக்கும். எனக்கு டிவைன் ஆகிற வரைக்கும் எந்த கவலையும் இல்லை, அதோட நான் ஃபஸ்ட்டு இருந்ததோட இப்போ நல்லா தெளிவாகவே இருக்கேன். அப்படி ஹீரோ சொல்லிட்டு அந்த கொஸ்டின் எடுக்கிற இடத்துக்கு என்ட்ரி ஆகிறான். உள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த கேப்டன் கேட்குறான், உன்ட்ட ஏதாவது பிளான் இருக்கா? அதுக்கு ஹீரோ, என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது, ஃபஸ்ட்டு நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டும் எனக்கு வருதானு. அதுக்கு அந்த கேப்டனும், எங்களோட பார்ட்டியோட மரியாதை தான் எங்களுக்கு முக்கியம், நீ ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணுற வரைக்கும் அதுக்கு எந்த பொருட்டும் இல்லை, ஆனால் எங்களை ஏமாற்ற நினைக்காத. நீங்களே பார்த்தீங்க நான் இந்த என்ன முடிவு வருது, அதுக்கு தான் நான் இப்போ ஆசைப்பட்றேன். உங்களை கேப்டனாக மாற்றுறதுல எனக்கு பெரிய பிரச்சனை இருந்தது, ஆனால் உங்களை அதை மீறி நான் கேப்டனாக மாற்றிருக்கேன், அதனால் பொறுப்பெல்லாம் உங்களுது தான், எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு சிஸ்டத்தில் அவனுக்கு எல்லா எக்ஸ்பியும் வர மாரி பார்த்துக்கிறான். அதுக்கப்புறம் அந்த கேப்டன் எல்லாத்தையும் கூப்பிட்டு, எல்லாம் ரெடியாக இருங்க, அவன் என்ன சொல்கிறான்னு கேட்கும். சரி, எல்லாம் தயாராக இருக்கீங்களா அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். இவன் எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு எடுக்க விட்றோன்னு என்னால் நம்ப முடியல, வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு அந்த சவுசாட்டை யோசிக்கிறான். சரி, இப்போ விக்டர் சொன்னதுக்கு வரும், ஹார்ட் மோட் இப்போ ஆன் பண்ணுறேன் அப்படின்னு ஹீரோ பண்ணுறான் சிஸ்டத்தில். இதை பண்ணுறது மூலயமா எல்லா ரிவார்டும் 3 மடங்கு கிடைக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் கூட 3 மடங்கு கிடைக்கிறது மூலயமா எல்லா பார்ட்டி மெம்பரும் 1 or 2 இதுலேயே கஷ்டப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க நேரத்தில் எல்லாருக்கும் ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது, ஹார்ட் மோட் ஆக்டிவேட் ஆகிடுச்சு, எல்லா அட்டாக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும், ரிவார்டும் ட்ரிபிள் மடங்கு இருக்கும்னு. அது அந்த கேப்டன் பார்த்துட்டு, ஹார்ட் மோடா அப்படின்னு பார்க்குறான். நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்க, இது எப்படியும் ஒரு தப்பாக தான் இருக்கும், ஹார்ட் மோடுங்கிறது ஒரு சூசைடுக்கு சமம் அப்படின்னு எல்லாம் புலம்புறாங்க. ஹீரோ வாய்ஸ்ட்டு வந்தவன் நடுங்கிக்கிட்டு, ஏன் இப்படி பண்ணீங்க, நீங்கள் ஏதாவது குழப்பத்தில் இருக்கீங்களா, ஏன் இதை சூஸ் பண்ணீங்க, இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கன்ஃபார்ம் நீங்கள் ஏதோ குழப்பம் அடைஞ்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா, இந்த கோஸ்ட்டில் நார்மல் மூடே யாரும் இன்னும் கிளியர் பண்ணல, அதில் ஹார்ட் மூடா, இது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா, நீங்கள் என்ன எங்களை எல்லாத்தையும் கொல்ல பார்க்குறீங்களா, எனக்கு அப்பயே தெரியும் இது ஒரு ஸ்கேம்னு, நீங்கள் எங்கள் டைமை தான் வேஸ்ட் பண்ணுறீங்க, நாங்கள் வெளியே போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னு பாரு அப்படின்னு அந்த சாஃப்ட் சாட்டை சொல்கிறான். என்ன ஒரு முட்டாள், இவனை எப்படி நான் வெளியே எடுத்துகிட்டு போகிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன், அவனே குழப்பத்தில் இப்படி பண்ணிட்டான், அவன் ஹார்மோன் சூஸ் பண்ணலான்னு நினச்சேன், அவன் ஒரு முட்டாள் தான், நல்ல வேலை இதை நான் எடுத்துகிட்டு வந்தேன், அந்த முட்டாளுக்கு தான் நன்றி சொல்கிறோம், இந்தமாரி ரொம்ப காஸ்ட்லியான பொருளை வீணாக்கிறதுக்கு, இதை பயன்படுத்தினா நம்ம உடனே வெளியே போயிடுவோம், அந்த பையனால் நம்ம ஏமாற்றப்பட்டிருக்கோம் அப்படின்னு அந்த சவுப் சட்டை எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோ வந்துட்டு, உங்களை நான் தான் அழைச்சிட்டு வந்தேன், உங்களை எப்படி வெளியே அழைச்சிட்டு போகணும்னு எனக்கு தெரியும், என்ன நம்புங்க, ஹார்மோன் எனக்கு பெரிய பிரச்சனையே இல்லை, டிவைன் ஆகி அப்புறம் இங்கே நிறைய பேர் இருக்காங்க, அதனால் என்னோட காயமே இல்லாமல் இதை முடிக்க முடியும், நார்மல் மூட்லேயே இதை கிளியர் பண்ணுறது கஷ்டம், இதில் இந்த ஹார்மோனை நீ கிளியர் பண்ணணும்னு நாங்கள் நம்பணுமா, சும்மாலாம் ப்ராமிஸ் பண்ணிட்டு சுற்றாதீங்க,
இது என்ன நீங்கள் கேம்னு நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு அந்த சப் சட்டை ஹீரோ பார்த்து சொல்கிறான். அதெல்லாம் கேட்காம ஹீரோ அவன் டிவைனை ஆக்டிவேட் பண்ணிட்டு நான் எதிர்பார்த்தபடி தான் இருக்குது அப்படின்ட்டு போகிறான் வேகமாக. ஹீரோ முன்னாடி மான்ஸ்டர்லாம் வந்து நிற்கிது. அதை பார்த்து இது என் சதுப்பு நிலமா இருந்தால் அங்கே ஹீரோ நிறையா இருக்கும். அப்போ டண்டரால் அட்டாக் பண்ணால் அது ரொம்ப வீக்காக இருக்கும். நான் இதில் இன்னும் கவனம் செலுத்தினேன்னா என் டிவைனை இன்னும் நல்லா டெவலப் பண்ண வைக்கும். முட்டாள், இதெல்லாம் நான் உன்ட்ட தான் சார்ஜ் பண்ணுவேன். இது ஹார்ட் மூட், அதனால் இது கஷ்டமாக இருக்கும். அதனால் இதை நான் இப்போ செய்ய போகிறேன் அப்படின்னு அந்த அவன் ஊத போகிறான். அதை பார்த்துட்டு அந்த கேப்டன் இதெல்லாம் பார்த்துமா நீ இன்னும் இது மோசடின்னு சொல்கிற அப்படின்னு அவனும் அட்டாக் பண்ண போகிறான். அதுக்கு ஹீரோ என்னை பின்தொடர்ந்து வாங்க, இந்த ஹார்ட் மோடை கம்ப்ளீட் பண்ணுறது எப்படி நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மான்ஸ்டர்லாம் என்னை சுற்றி நிற்கிது. ஃபயர் மேஜிஷியன்லாம் தயாராக இருங்க. டேமிட், ஆனால் உன்னை நான் நம்புகிறேன் அப்படின்னு அவன் ரெடி ஆகிறான். ஃபயர் மேஜிஷியன் என் கூட ஓடி வாங்க, மோசமாக முடிய விட மாட்டேன். ஆமாம், அவமானத்தை மறுபடியும் சந்திக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வெறியோட அட்டாக் பண்ண வரானுவோ. இந்த நேரத்தில் குரோக்கடைல் பைட் அட்டாக்ங்கிற அட்டாக் மூலியமா அந்த மான்ஸ்டர் ஹீரோ அட்டாக் பண்ண வருது. அங்கேட்டு நவுரு, அந்த குரோக்கடைல்லாம் உன்னை வந்து அட்டாக் பண்ணுச்சுன்னா நீ துண்டு துண்டா கீஞ்சு போயிடுவ. அந்த மான்ஸ்டர்லாம் ஹீரோ டண்டர் வச்சு அட்டாக் பண்ணிட்டு ஃபயர் மேஜிக்லாம் ரெடியாக இருக்கீங்களா, என்னை தாண்டி 1 மீட்டர் அட்டாக் பண்ணுங்க. அவங்களும் அதை ஏற்ற மாதிரி ஹீரோக்கு முன்னாடி எல்லாரும் ஃபயர் மேஜிக்கை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறாங்க. அதில் எல்லா மாஸ்டரும் மாட்டிக்கிட்டு எரிஞ்சு சாம்பல் ஆகுது. அதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோ அழைச்சிட்டு வந்தவன் ஒரே நேரத்தில் 6 எனிமியை கொண்டு இருக்கும். இப்போ என்னதான் அப்படி நடந்துச்சு? என்னோட டண்டர் அட்டாக் இந்த எனிமிஸை ரொம்ப வீக் ஆக்கும். வீக்காக இருக்கிற நேரத்தில் அவங்களால எந்த ஸ்கில்லையுமே யூஸ் பண்ண வைக்காது. அதோட வீக்காக இருக்கிற நேரத்தில் அட்டாக் பண்ணால் அட்டாக் டபுள் மடங்கு டேமேஜ் விழுவோம். டிவைன் ஐ அனலைஸ் பண்ணதுக்கு தான் நன்றி சொல்லணும். நீங்கள் டக்குன்னு இப்படி ஒரு பிளானை போட்டிங்க. அப்போ கன்ஃபார்ம் இந்த கொஸ்டின் நம்மளால் கிளியர் பண்ண வைக்கும். உங்களோட ஸ்கில்லை பயன்படுத்தி அது வீக்காக்கி ஃபயர் மேஜிக்கை யூஸ் பண்ணுறது இது ரொம்ப துல்லியமாக இருக்குது. லாஸ்ட் கொஸ்டில் பண்ண மாதிரியே இதுவும் நல்லா முடியும் நான் நம்புகிறேன். அப்படி ஹீரோ அழைச்சிட்டு வந்தவன் ஹீரோ பெருமையாக பற்றி பேசிட்டு இருக்கான். இவன் லெவல் 9 இவன் எப்படி இப்படிப்பட்ட ஸ்கில்லாம் யூஸ் பண்ணுறான்? அப்போ யார் தான் இவன் அப்படின்னு அந்த கேப்டன் யோசிக்கிறான். அது அவனுக்கு இருந்த லக், அவ்வளோதான். இப்படி கஷ்டமான கொஸ்ட்டை இவ்வளோ ஈஸியாக அவனுக்கு எந்த சான்ஸுமே இல்லை அப்படின்னு அந்த சப் சட்டை சொன்னதுக்கு வைஸ் கேப்டன் அதனால தான் அவன் ரொம்ப அமேசிங்கான ஆள். அது எல்லாத்தையும் நாங்கள் எங்கள் கண்ணால் பார்த்தோம். நீங்கள் ஏன் இன்னுமே இந்த குறுகிய எண்ணத்தோடயே இருக்கீங்க அப்படின்னு பின்னாடி இருந்து எல்லாரும் சொல்கிறாங்க. உங்களால் வாய முடிட்டு இருக்க வைக்காதா? நீங்கள் இப்படி பேசுறது எங்களுக்கு சங்கடமாக இருக்குது அப்படின்னு ஹீரோ ஆயிஸ்ட்டு வந்து சொன்னதுக்கு இப்போ நீ என்ன சொன்ன அப்படின்னு அந்த சிவப்பு ஆர்மர் போட்டுறான், கோவத்தோட கத்துறான். இது போதும், இப்படிப்பட்ட ஒருத்தன்ட்டு நம்ம பேசிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாரும் என்ன ஃபாலோ பண்ணுங்க, இந்த ஹார்ட் மோடை நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். உங்களுக்குலாம் அது காதில் கேட்கலையா அப்படின்னு அந்த கேப்டன் சொல்லிட்டு அவன் முன்னாடி வர்றான். அதை கேட்டுட்டு எல்லாரும் பின்னாடியே வராங்க. அந்த சிவப்பு ஆர்மர் வெயிட் பண்ணுங்க, நானும் வரேன் அப்படின்னு சொல்கிறான். உன்னை நான் ஃபாலோ பண்ணுறேன் கேப்டன் ஷியோஷி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஃபாலோ பண்ணுறாங்க. அடுத்து ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு கொஸ்டின் எங்கே நடக்குமோ அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. ஹீரோ வாய்ஸ்ட்டு வந்தவன் முன்னாடி இருந்த அந்த சதுப்பு நிலத்துல தான் எல்லா பார்ட்டையும் தோற்று போனாங்க. இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு ஹீரோ பார்த்து கேட்குறான். அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி அந்த சிவப்பு ஆர்மர் இதெல்லாம் டார்க்னஸால் ப்ரொசஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம முன்னாடி பார்த்த மான்ஸ்டர்லாம் இது முன்னாடி ஒன்றுமே இல்லை. உங்களோட இன்ஃபர்மேஷன் எப்படிப்பட்டதுன்னு எங்களுக்கு தெரியாது. அது எங்கிட்ட வந்ததுன்னு எங்களுக்கு தெரியாது. இந்த இடத்த நாங்கள் தோத்தோன்னா உங்களை நாங்கள் சும்மா விட மாட்டோம். இன்னொன்று நம்ம ஏதாவது டேமேஜ் வாங்கியிருக்கோமா, இல்லை யாருக்காவது அடிதான் போட்டிருக்கா? இதுவே பெரிய சாதனை தானே. இது போல வேற யாராவது இன்னும் பண்ணாங்களா அப்படி ஹீரோ வாய்ஸ்ட்டு வந்து சொல்கிறான். விக்டர், நான் வைஸ் கேப்டன், உன் இடம் தெரிஞ்சு நடந்துக்க. அவன் தற்காலிக கேப்டன் தான், அதனால நீ உடத்தை தெரிஞ்சு நடந்துக்க. அந்த கேப்டன் வந்து இந்த கொஸ்ட்டை பொறுத்தளவு ஹீரோ தான் உண்மையான கேப்டன், அதனால நீ வாய் மூடிட்டுரு. ஹீரோ அவன் டிவைனை யூஸ் பண்ணி இந்த மொத்த இடத்தையும் சர்ச் பண்ணி பார்க்குறான். அது கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதும் இதுபடி பார்த்தா நான் நினச்சதோட இது ஈஸியாக தான் இருக்குது. டிவைனை யூஸ் பண்ணி இந்த இடத்துல இருக்க எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடச்சதுனால இந்த இடத்த எப்படி அட்டாக் பண்ணணும்னு தெரிஞ்சிச்சு. அதனால இப்போ எப்படி இதை கிராஸ் பண்ணுறதுன்னு நான் ஒரு திட்டம் போட்டாகணும். அதோட ஹீரோ டிவைனை யூஸ் பண்ணி இந்த சதுப்பு நிலத்தை பார்க்கும்போது 15 மான்ஸ்டர் அதில் ஹைடாக இருக்குன்னு தெரிய வருது. வைஸ் கேப்டன் நல்லா கேட்டுங்க, இதை நம்ம கூட்டு முயற்சியோட செஞ்சாதான் ஏன்னா இதை முடிக்க வைக்கும். ஏன்னா இப்போதைக்கு நான் தான் கேப்டன். இல்லை என் கூட வேலை செய்ய உங்களுக்கு விருப்பம் இல்லைனா நீங்கள் வெளியேறலாம், நான் உங்களை தடுக்கவே மாட்டேன். அப்படி நீங்கள் போக மாட்டீங்கன்னா இப்போதைக்கு நான் தான் கேப்டன், ஏன்றதான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இவனுக்கு ஏதோ அந்த மான்ஸ்டரை பற்றி கொஞ்சம் தெரியும் பிறகு. இது போதும், கொஸ்ட்டுக்கு அப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கலாம். ஏன்னா இதை டக்குன்னு கிளியர் பண்ண விரும்புகிறாங்க. வெறும் லெவல் 9 இருக்கிறவனை நான் ஃபாலோ பண்ணுமா? இந்த பாட்டில் எனக்கு வெளிப்படையாக ஒருத்தன் எதிரியாக இருக்கான். இவனாலேயே நான் தோற்று போகலாம். எந்த உலகமாக இருந்தாலும் என்ன, வீக்கானவங்களை கஷ்டப்படுத்துறதும் அவங்கள ஒரு சுமையாக பார்க்குறவங்களும் இருக்காங்க. இப்படிப்பட்டவங்களை விளக்கவோ அல்லது தவிர்க்கவோ இயலவே இல்லாது. கரீனா அப்புறம் நிறைய பேர் போலவும் நானும் அதில் மாட்டிக்கிட்டேன். இதுலேட்டு தப்பிக்க ஒரே ஒரு வழி தான் இருக்குது, அதுக்கு நம்ம ஸ்ட்ராங்கானதான் உண்டு. ஆனால் நான் முன்னாடி இருந்தவன் போல இப்போ இல்லை. தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதீங்க. நம்ம அடுத்த இடத்துக்கு போகணுன்னா இந்த சதுப்பு நிலத்தை கடந்து போனால் தான் முடியும். ஒரு தடவை நான் பாதி வரைக்கும் போகும்போது அடுத்த தடவை எப்படி போகணுங்கிற வழியை நான் பார்த்தேன். அப்படி இந்த இடத்த நம்ம கடந்து போனோம்னா சதுப்பு நிலத்தில் ஒழிஞ்சிருக்க மாஸ்டர் கன்ஃபார்ம் அட்டாக் பண்ணும். அந்த அட்டாக் எப்படி வருதுன்னு எங்களுக்கு தெரியல. ஏதாவது மோசமாக நடந்துச்சுன்னா அந்த திரும்பி போகிற கொம்பை யூஸ் பண்ணணும். ஏன்னா ரொம்ப மோசமாக போயிடுச்சுன்னா இந்த இடத்துல நம்ம செத்து போவோம். அதுக்கு ஹீரோ இது தெரியாத இடம் தான், அதோட கட்டுப்படுத்த முடியாமல் தான் இருக்கும். ஆனாலும் கவலைப்படாதீங்க. அதுக்கு அந்த கேப்டன் நீ ஏதாவது பிளான் வச்சிருக்கியா அப்படின்னு ஹீரோ பார்த்து கேட்குறான். அதுக்கு ஹீரோ நீங்களாம் முன்னாடி போங்க, உங்களை பின்னாடி லேட்டு நான் பார்த்துக்கிறேன், அப்புறம் வேகமாக வந்து உங்களை நான் பிடிச்சிக்கிறேன். அதுக்கு ஹீரோ வாய்ஸ்ட்டு வந்தோம், நீ எல்லாம் மான்ஸ்டரையும் ஓம்ப இழுக்க போறியா, அது ரொம்ப ஆபத்து. அந்த கேப்டன் இருந்துக்கிட்டு உன் பலம் எனக்கு தெரியும், ஆனால் இது ரொம்ப ஆபத்தானது தான். அதோட அதில் எத்தனை மான்ஸ்டர் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது, அதனால இந்த பிளான் என்னால் ஒத்துக்க முடியாது. சோப்பு சட்டை சிரிச்சுக்கிட்டு உன்ட்டு ஏதோ பெரிய திட்டம் இருக்கும்னு நினச்சேன், ஆனால்
இதை கேட்டால் ரொம்ப பரிதாபமாக இருக்கு. இதை யார் வேணாலும் செய்யலாம், ஆனால் நீ செத்துட்டா நாங்கள் கவலைப்படுவோம்னு நீ நினச்சிட்டு இருக்காத. ஹீரோ அவனை அழைச்சிட்டு வந்தவன் கையில் ஒரு பேப்பரை கொடுத்து, இந்த பாதையை நீ மனப்பாடம் பண்ணிக்க, அப்போ தான் நீங்கள் ஆபத்து இல்லாமல் வெளியே போக வைக்கும். இந்த பாதை உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அவனும் கேட்குறான். அவங்கள என் பக்கம் இழுக்கிறது அதுதான் முதல் படி. நான் எல்லா மான்ஸ்டரையும் தோக்கடிக்க போகிறேன். நீங்கள் வேகமாக போங்க, எப்போ வேணாலும் உங்கள்கிட்ட வந்து நான் வந்துடுவேன். எனக்கு இனிமேலும் நேரத்தை வீணாக்க விருப்பம் இல்லை. இந்த கட்டம் வரைக்கும் நான் ஏதாவது தப்பாக பண்ணியிருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்புறான். நான் சிக்னல் கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நான் சிக்னல் கொடுத்ததும் நீங்கள் இந்த இடத்த கிராஸ் பண்ணி ஓடி போயிடுங்க. நான் எதிர்பார்த்ததோட இது மோசமாக தான் இருக்குது. ஆனால் இந்த வகையான நிலம் லைட்னிங் அட்டாக்கு ஏற்றமான இடம் இது. கேப்டன், என் உங்களை முழுசாக நம்புறீங்களா? இந்தமாரி டார்க் மான்ஸ்டருக்கு எதிராக ஒரு லெவல் 9 இருக்கிற வாரியர் அப்படின்னு அந்த சிவப்பு சட்டை சொல்கிறதுக்கு எனக்கு தெரியாது. நான் நேர்மையாக சொல்லணும்னா அவனை முழுசா நம்பல, ஆனால் அவன் உறுதியாக சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நான் நம்புகிறேன், லெவல்லாம் ஒரு மேட்டரே இல்லைன்னு. அவர் சரியான வழி தான் கொடுத்துருக்காரு. அதனால் அவர் எப்பயுமே பின்பற்றுவான். அவங்க 15 பேர் இருக்காங்க. யாராக இருந்தாலும் இந்தமாரி சதுப்பு நிலத்தில் மறைஞ்சு இருக்கிற மான்ஸ்டரை பார்த்து பயப்படுவாங்க தான். அப்படி அவன் சொல்லிட்டு இருக்க நிறுத்தி சோல் ஈட்டர்னு ஒரு மான்ஸ்டர் ஹீரோ அட்டாக் பண்ண வருது. ஹீரோ அந்த கத்தியை வச்சுட்டு ரெடியாக இருக்கான் அந்த அட்டாக் பண்ண. ஜம்ப் பண்ணி வந்த வேகத்துக்கு ஹீரோ விட்டுறான். ஒரு வெட்டின வெட்டில் அது ரெண்டாக பறந்து தெரிக்குது. எனக்கு என்ன அதை பற்றி முழுசாக தெரியல. ஒவ்வொரு அட்டாக் பண்ணதுக்கப்புறம் போய் ஒளிஞ்சிக்குது. அதனால என்னால் சரியாக அட்டாக் கூட பண்ண வைக்கல. ஆனால் அதுதான் உங்கள் வீக் பாயிண்ட் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு அந்த தண்ணியில் டண்டர் அட்டாக்கை யூஸ் பண்ணுறான். ஹீரோட டண்டர் அட்டாக் வேலை செஞ்சு எல்லா மான்ஸ்டரும் கத்திக்கிட்டு வெளியே வருது. வெளியே வந்து வானத்தில் பறந்துட்டு நிற்கிது. எல்லா மான்ஸ்டரும் இப்போ வெளியே வந்துட்டீங்களா அப்படின்னு ஹீரோ சிரிக்கிறான். சராசரி அட்வென்ச்சருக்குலாம் இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த இடத்த நடக்க. ஆனால் என்னோட ஃபிசிக்ஸ் எபிலிட்டியை யூஸ் பண்ணுறது மூலமாக இது எனக்கு ஒரு பொருட்டாகவே இருக்காது அப்படின்னு அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணி தண்ணியில் ஓடிக்கிட்டு, ஹார்வி நான் சொன்ன பாதையில் எல்லாத்தையும் வழி நடத்திட்டு போ அப்படின்னு ஹீரோ கத்துறான். ஹீரோ பண்ணதை பார்த்து மற்றவங்களாம், அவன் எப்படி எல்லா மான்ஸ்டரும் வெளியே கொண்டு வந்தான், அதோட அந்த மாதிரி இடத்த இவன் எப்படி ஃப்ரீயாக மூவ் பண்ணுறான். ஷியோஷி ஹெல்ப் மூலயமா இந்த கொஸ்டனை கிளியர் பண்ண முடியும்னு நினைக்கிறோம். ஆனால் ஷியோஷி ஒரு தற்காலிக கேப்டன் தான் இங்கே. அந்த நேரத்தில் ஹீரோ வச்சுட்டு வந்தனும், பாருங்கள் இப்போ நான் சொன்ன மாதிரி நடக்குதா, அதனால் இப்போ என் கூட வரீங்களா இல்லையா அப்படின்னு எல்லாத்தையும் கூப்பிட்றான். நான் அவனை குறைச்சி மதிப்பிட்டுட்டேன், அதுக்கு என்ன மன்னிச்சிரு இந்த சிவகுமார் சொல்கிறான். எல்லாம் நிறுங்க, எல்லாம் ரெடியாக இருங்க. ஹீரோ அந்த மான்ஸ்டர்லாம் திசை திருப்பினதுக்கப்புறம் நம்ம அந்த ஆண்டை ஓடி போகலாம். அப்படியே விக்டர், நீ சரியான பாதையில் எங்களை நடத்து. எஸ் சார்னு சொல்லிட்டு எல்லாரும் அவனை பின்தொடர்ந்து போகிறாங்க. ஹீரோ அந்த நேரத்தில் எல்லா மான்ஸ்டரும் அட்டாக் பண்ண ரெடியாக ஆகி, என்னோட அட்டாக் கரெக்டாக தான் வேலை செஞ்சிருக்கு. இப்போ மறுபடியும் அந்த லைட்டிங் ஸ்னேக்கை யூஸ் பண்ணி இவங்களெல்லாம் அட்டாக் பண்ண வேண்டியதான். அப்படி ஹீரோ சொல்லிட்டு முன்னாடி இந்த ஒரு மான்ஸ்டர் வாயை கிழிச்சு எறிகிறான். அதை பார்த்து மற்ற மான்ஸ்டர்லாம் என்னடா இவன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு பார்த்து நிற்கிது. எனக்கு சரியான நேரம் கிடச்சிருக்கு, அதனால் நான் அவசரப்பட தேவையில்ல அப்படின்னு ஹீரோ அட்டாக் பண்ண ரெடியாக வரான். அந்த நேரத்தில் நல்ல வேலை நாங்களாம் சதுப்பு நிலத்தில் விட்டு வெளியே வந்துட்டோம் அப்படின்னு எல்லாரும் அந்த இடத்த விட்டு வெளியே வராங்க. உண்மையாக சொல்லணும், யாரும் இந்த அளவு கூட வந்ததில்லை, நாங்களும் இந்த அளவு கூட வந்ததில்லை. அவன் சொன்ன மாதிரியே இதை செஞ்சு காட்டிட்டான். அந்த நேரத்தில் ஹீரோ அழைச்சிட்டு வந்தவன், உங்கள்கிட்ட நான் ரிப்போர்ட் பண்ணுறேன், பாஸ் ஏரியா பக்கத்தில் தான் இருக்குது, இப்போ தான் அங்கே பாஸ் வந்திருக்கு அப்படின்னு எல்லார்ட்டையும் சொல்கிறான். உண்மையாவா அப்படின்னு எல்லாரும் கேட்கும் போது, ஆமாம் அந்த மான்ஸ்டர் ஆனால் ரொம்ப கஷ்டமாக தெரியல, எனக்கு தெரிஞ்ச அந்த சதுப்பு நிலம் தான் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். நம்ம இப்போ உள்ளே போக வேணாமா? கன்ஃபார்ம் உள்ளே போகலாம்ல, வெற்றி நம்மளுக்கு முன்னாடி தான் இருக்குது. சுயோஷி கேப்டன் ஒன்று நம்மளை வெயிட் பண்ண சொல்லலையே, நம்மளும் ஒன்றும் வேஸ்ட் இல்லை, நம்மளால என்ன பண்ண முடியும்னு கேப்டன்கிட்ட காட்டும். ஆனால் இது ஆட் மூட், அதை என்றைக்குமே மறந்துடாதீங்க. இல்லை எல்லாம் காம் டவுன் அவங்க, நம்ம கேப்டன் சுயோஷிக்காக வெயிட் பண்ணும் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறத மாரி இந்த சிவப்பு ஆர்மர் சொல்கிறான். என்னது கேப்டன் சுயோஷியா, இவன் இப்படி மாறி விட்டான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பார்க்குறாங்க. அவனோட சக்தியை நான் சந்தேகத்தான், ஆனால் இவ்வளோ தூரம் அவனால தான் வந்தோங்கிறத நம்மளால மறக்க முடியாதுல்ல. நம்ம அந்த பாஸ் ஏரியாவுக்கு போகிறதோட நம்ம கேப்டனுக்கு வெயிட் பண்ணி அவங்க சேர்ந்து போகிறது தான் புத்திசாலித்தனம். அந்த கேப்டனை ஹீரோ ஆயிட்டு வந்து திரும்பி திரும்பி பார்த்துட்டு அந்த சிவப்பு ஆர்மரை தட்டிட்டு, நீ இன்னும் நல்லா உறுதியாக தான் இருக்க, மன்னிச்சிருங்க ஆனால் வெயிட் பண்ணும், கேப்டன் சுயோஷி வந்ததும் எல்லாம் சேர்ந்து போகலாம் அப்படின்னு அந்த கேப்டன் சொல்கிறான். நல்லா சொன்னீங்க வைஸ் கேப்டன், இதுதான் இருக்கலே சேஃபஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு ஹீரோ வயசிட்டு வந்தோன்னு சொல்கிறான். நீங்கள் எனக்காக வெயிட் பண்ணுறீங்களா? நான் இருந்த எல்லா டார்க் மான்ஸ்டரும் நானே பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு ஒரு குரல் கட்டதெல்லாம் திரும்பி டக்குன்னு பார்க்குறாங்க. பாஸ் ஏரியா முன்னாடி தானே இருக்குது, சரி வாங்க நம்ம எல்லாம் ஒன்றா போவோம், வாங்க இந்த ஹார்ட் மோட் கோஸ்ட்டை கிளியர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வரான். உடம்பு ஃபுல்லாக காயத்தோட வரான். ஹீரோ வாயிச்சிட்டு வந்தவன் அங்கேருந்து எல்லாத்தையும் முடிச்சிட்டானோ, அப்போ எவ்வளோ தான் ஸ்ட்ராங்காக இருப்பான். கேப்டன் சுயேஷி யார் தான் இவர், அதோட இவர் லெவல் 6 தாங்கிறத நான் மறந்தே போயிட்டேன். உண்மையாக சொல்லணும் இவரை பற்றி எனக்கு அதிகமாக ஒன்றுமே தெரியாது. இந்த கோஸ்ட்டு முடிஞ்சதும் கில்டு மாஸ்டர்கிட்ட கன்ஃபார்ம் இவனை அழைச்சிட்டு போகணும் அப்படின்னு அந்த கேப்டன் சொல்கிறதோட இந்த எபிசோட் முடியுது. சாரி காய்ஸ், வீடியோ வரது கொஞ்சம் லேட் ஆகுது, எனக்கு வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை. இனிமேலாவது 2 நாளைக்கு நான் ஒரு வீடியோ போட பார்க்குறேன். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் கமெண்ட் பண்ணால் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். உங்கள் கமெண்ட் பார்த்து தான் எனக்கு வீடியோ பண்ணணுன்னே தோணும்.